விஜய் சேதுபதியுடைய 50வது திரைப்படமா உருவாகி இருக்கக்கூடிய மகாராஜா திரைப்படத்தை குரங்கு பொம்மை திரைப்படத்தின் இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த திரைப்படம் வருகிற 14ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்கு. விஜய் சேதுபதி கூட அபிராமி, மம்தா மோகன்தாஸ், பாய்ஸ் மணிகண்டன், அனுராக் காஷ்யப் உட்பட பலர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மகாராஜா திரைப்படத்தினுடைய செய்தியாளர் சந்திப்புல பேசின விஜய் சேதுபதி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா, நித்திலன் சுவாமிநாதன் டைரக்ஷன்ல இந்த திரைப்படம் என்னுடைய 50வது திரைப்படமா அமைஞ்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. 50 படங்களை நடிச்சிட்டேன். என்னுடைய திரைப்பயணத்துல வெற்றி தோல்வியின் அனைத்தையுமே சமமா தான் நான் எடுத்துக்கிறேன். விமர்சனங்களையும் அந்த மாதிரி தான் நான் பாக்குறேன். விஜய் சேதுபதி ரொம்ப குறைந்த காலகட்டத்திலே நிறைய படம் நடிச்சிட்டாரு. அவர் காசு ஆசையில தான் இவ்வளவு படங்கள் அடுத்தடுத்து புக்காய் நடிச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா நடிச்ச பல படங்களுக்கு எனக்கு இன்னும் முழுமையான சம்பளம் வரல அப்படின்றது உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது. செக் பவுன்ஸ் ஆகும், சம்பள பாக்கி வைக்கப்படும். இருந்தாலும் தயாரிப்பாளர்கள் படம் எடுக்க வரதை நான் ஆதரிக்கிறேன். அவங்களுக்காக தான் திரைப்படங்களை நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசி விவசாயி திரைப்படத்துல ஆன்மீகம் தொடர்பான அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சதை பத்தி அவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆன்மீகத்தை உணர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அந்த நிலைக்கு நான் இன்னும் வரல. ஆனா அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்காக நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு.